வணக்கம். சிதக்கர் உணவே மருந்து மருந்தே உணவு. பித்தப்பை கல் எப்படி உருவாகுது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்லீரலுக்கு பக்கத்துல சின்னதா தொங்கிட்டு இருக்கிறது கால் பிளாடர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த லிவர் என்ன பண்ணும், கல்லீரல் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உணவு ஸ்டொமக்ல இறைப்பையில் உணவு கூழான பிறகு பாதி செரிமானம் தான் ஆகியிருக்கும். அது சிறுகுடலோட வாயில போய் இருக்கும். இது சிறுகுடல் வாயில உணவு கூழா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நர்வ்ஸ் மூலியமா, நரம்புகள் மூலியமா சேதி போகும் கல்லீரலுக்கு. ஸோ அது கல்லீரல்லேருந்து பைலுங்கிற ஒரு சுரப்பி சுரந்து இடது குழாய் வழியாகவும் வலது பக்க குழாய் வழியாகவும் அந்த சிறுகுடல் வாய்க்கு போகும். அங்கே உள்ள உணவு கூழை செரிமானம் பண்ணுறதுக்கு. அப்போது நிறைய கொழுப்பு அந்த உணவு கூழில் இருக்கும்போது ஒரு சின்ன கிளை குழாய் மூலியமா கால் பிளாடருக்கு போய் சேதி போய் அங்கே நிறைய அந்த பைல் ஜூஸ் சுரப்பி இருக்கு இல்லையா, அதை டென்சிட்டி அதிகமாக்கி கொடுக்கும். ஏன்னா கொழுப்பு சாமான் நம்ம நிறைய சாப்பிடும் போது இந்த அதிகமான கொழுப்பு செரிமானம் பண்றதுக்காக இந்த பைல் ஜூஸ் நிறைய அதிகமாக சுரக்க வேண்டிய தன்மை, அது மாதிரி டென்சிட்டி அடர்த்தி அதிகமாகக்கூடிய நிலைமை அந்த கால் பிளாடருக்கு உருவாகும். ஸோ அதனால என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கால் பிளாடர் அதிகமான பைல் ஜூஸை சுரந்து அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல் வாயில உள்ள உணவு கூழை செரிமானம் ஆகிறதுக்கு உதவி செய்யும். இப்படி அதிகமான கொழுப்பு சாப்பிட சாப்பிட இந்த பைல் ஜூஸ் சுரப்பி டென்சிட்டி அதோட அடர்த்தியை அதிகமாக்கி கொடுக்கக்கூடிய கட்டாயம் அந்த கால் பிளாடருக்கு உருவாயிடுது. அதனால தான் கால் பிளாடர்ல ஒரு படிமம் மாதிரி, அதாவது பைல் ஜூஸ் அடர்த்தி ஆக ஆக அது நிறைய அந்த பைல் ஜூஸ் எப்படிப்பட்டது, கொழுப்பை கரைக்கக்கூடிய திரவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, கொழுப்பு அதிகமான கொழுப்பை ஏன்னா வைரத்தால தான் இருக்குங்கிற மாதிரி இந்த கொழுப்பை கரைக்கக்கூடியதுக்கு அதிகமான கொழுப்பு தான் அந்த பைல் ஜூஸ் சுரக்கும். ஸோ இந்த கொழுப்பு படிமானம் அதிகமாக படிஞ்சு கால் பிளாடர் வாயில அந்த ஒரு சிறு கல் உருவாகி அந்த வாயில அடைக்கக்கூடிய தன்மை நமக்கு வரும். அப்போதான் ஒரு வலி ஏற்படும். சாப்பிட்ட உடனே ஒரு செரிமானம் ஆகாத மாதிரி வயிற்று பெரட்டல் வாந்தி குமட்டல்லாம் வர சிம்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி தொப்புளுக்கு மேலே நல்ல வலி ஏற்படும். அந்த வலி நல்ல விழா எலும்பு மூலியமா படர்ந்து முதுகு வழியா தோள்பட்டையில வலிக்க அதிகமான வலி ஏற்படும். அந்த கால் பிளாடர் வாயில இந்த கல் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த வலி அதிகமா இருக்கும். இந்த மாதிரி கல் ஏற்படக்கூடாது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அதிகமான கொழுப்பு சாமான்கள் நம்ம சாப்பிடக்கூடாது. அதிகமான கொழுப்பு சாமான்கள் சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான பைல் ஜூஸ் சுரக்க வேண்டிய கட்டாயம் அந்த கால் பிளாடருக்கு உருவாக கல்கள் நிறைய ஏற்படும். இதுல 3 வித கல்கள் உண்டு. பித்த நீர் கற்கள், நிரம்பி கற்கள், அப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாக்கக்கூடிய கற்கள். இந்த கற்கள் யாருக்கு அதிகமா சுரக்கும் அப்படின்னா, நல்ல குண்டா இருக்கிற மனிதர்களுக்கு நிறைய சுரக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு ஏன் அதிகமா பித்தப்பை கற்கள் வருது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரப்பி நிறைய சுரக்கும் போது இந்த பித்தப்பை கற்கள் உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பரம்பரையாகவும், அதாவது ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அப்பா அம்மாக்கு யாருக்காவது இருந்தாலும் நமக்கு இந்த அடிக்கடி இந்த பித்தப்பை கற்கள் உருவாக சான்சஸ் இருக்கு. நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நம்ம உணவுல அதுவும் ஈவினிங்க்கு அப்புறம் எந்த கொழுப்பு சாமானும் சேர்க்காத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொழுப்பு சாமான் நம்ம நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி நம்ம செஞ்சுதான் ஆகணும். உடற்பயிற்சி அப்புறம் அந்த செரிமானம் ஆகிறதுக்கு என்னென்ன பொருட்களும், அதாவது ஜீரணமாகறதுக்கு சீரகம், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி ஜீரணமாகறதுக்கு, அந்த கொழுப்பு ஜீரணமாகறதுக்கு என்னென்ன உடற்பயிற்சி செய்யணும், என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம சாப்பிட்டா நிறைய பைல் ஜூஸ் சுரக்காம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். கொழுப்பு, அதுவும் அனிமல் ஃபேட் நம்ம நிறைய சாப்பிடும் போது அதோட சேர்த்து அதை ஃபைபர் நிறைய எடுத்துக்கணும். ஃபைபர் நிறைய வெஜிடபிள்ஸ்ல இருக்கும். வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம எண்ணி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய கொழுப்பு உடம்புல சேராம நம்ம பார்த்துக்க முடியும். இது கொழுப்பு கற்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னா சித்த மருத்துவரை அணுகி, சித்தக்கேரை அணுகி அந்த கொழுப்பு கற்களை கரைக்கிறதுக்கு என்னென்ன மருந்துகள் சாப்பிடணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்டு திரும்பி வராம திரும்ப, ஏன்னா ஒரு தடவை உருவாயிடுச்சு அப்படின்னா திரும்ப உருவாக தான் செய்யும். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்தல அப்படின்னா நமக்கு திரும்ப அந்த கற்கள் வர நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும். உணவுக கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். நம்மளோட நைட்டு தூங்குறது எடுத்துலேருந்து மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிட்டு சாப்பாடு இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இது மாதிரி எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சித்தக்கேரை அணுகலாம்.